Hi friends, welcome to நம்ம வீடியோ. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். நம்ம இதை கடையில் வாங்குறதுனால அவ்வளோ ஹெல்தி இல்லைங்க நம்ம உடம்புக்கு. ஸோ அதனால் நம்ம வீட்லேயே செய்யலாம். அது இல்லாமல் இதனுடைய விலையும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வீட்லேயே கம்மியான செலவில் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கிலோ தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. காயாக இருக்கக்கூடாது, பழம் நல்லா பழமாக இருக்கணும். காயாக இருந்துச்சுன்னா அதனுடைய கலர் வரையாது. ஏன்னா டொமேட்டோ கெச்சப்க்கு செஞ்சு முடிக்கும் போது அதனுடைய அவுட்புட் வந்து கடையில் கிடைக்கிற அந்த கலரில் இருக்கும். இப்போ இந்த 1 கிலோ தக்காளி பழத்தையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த தக்காளி பழத்தை வந்து கட் பண்ண போகிறேங்க. இப்போ இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த தக்காளியோட முன்பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணு மாதிரி பகுதி, அந்த பகுதியை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்றேங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பகுதி நமக்கு தேவையில்லைங்க, அதை எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்களேன், அடுத்ததுலேயும் நான் அதே மாதிரியே கட் பண்ணுறேன். இதை கட் பண்ணிவிட்டு இது 2ஆக இதே மாதிரி 1 கிலோ தக்காளி பழத்தையும் நல்லா கட் பண்ணி நம்ம இதே மாதிரியே எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த 1 கிலோ தக்காளி பழத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் 1 கிலோ தக்காளி பழம், அடுத்து 1/4 பீஸ் வெங்காயம், ஒரு பட்டை 4 கிராமுங்க, அடுத்து ஒரு 5 பூண்டு பற்களுங்க. இதை போட்டுட்டு இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா தண்ணி எதுவுமே இதில் ஊற்றக்கூடாதுங்க. அப்படியே இதை வந்து நம்ம மூடி வச்சிடணும். தண்ணி எதுவுமே இல்லைங்க, ஏன்னா தக்காளியில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா மூடி வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. தக்காளி அதுக்காட்டி வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். வாவ், தக்காளி பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இதில் பாருங்கள், ஆல்ரெடி தண்ணி வந்து தக்காளியில் இருக்கிற தண்ணி தான், நான் தண்ணியே ஊற்றலைங்க. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி வைக்கிறதுக்கு உங்களுக்கு இதாக இருந்தால் குக்கரில் வச்சு கூட ஒரு 3 விசில் வந்து நீங்கள் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தேன். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இதை வந்து ஒரு வடிகட்டியில் வந்துட்டு ஊற்ற போகிறேங்க. ஏன்னா வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா இது ஆல்ரெடி தக்காளியில் இருக்கிற இந்த விதை இதெல்லாம் வருங்க. ஸோ நமக்கு சாஸ்க்கு வந்து அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நம்ம இதை வடிகட்டி தக்காளியோட பியூரி மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி வடிகட்டியில் ஊற்றிட்டு ஒரு கரண்டி போட்டு நல்லா இது பண்ணினீங்கன்னா தக்காளியோடைய அந்த சாஸ் எல்லாமே கீழே இறங்கிரும். இந்த மீதி இருக்கிற இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லைங்க, அதை நம்ம வந்து எடுத்துக்க தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இது பண்ணினீங்கன்னா அந்த பியூரி எல்லாமே கீழே இறங்கிரும். அவ்வளோதாங்க, நமக்கு நம்மளுடைய தக்காளி அந்த சாஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை நான் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கடாயில் வந்து ஊற்றுறேங்க. இந்த தக்காளியோட அந்த சாஸ் ஊற்றிட்டு இதை நான் நல்லா கிளறி விடுறேங்க. கிளறி விட்டுட்டு இப்போ அடுத்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா வினிகருங்க. இதில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். வினிகர் ஆட் பண்ணும் போது கடையில் கிடைக்கிற அந்த டொமேட்டோ கெச்சப்புடைய டேஸ்ட் வந்து கிடைக்கும். அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். வினிகர் வந்து எல்லா கடையிலையுமே வந்து கிடைக்குங்க, மளிகை கடை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இப்போ இந்த வினிகர் ஆட் பண்ணிட்டு இப்போ அடுத்து சுகருங்க. நான் வந்து 1 கிலோ தக்காளி பழத்துக்கு 4 ஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு புளிப்புச்சுவை இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் வந்து வரமிளகாய் தூளுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, இதுதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம இதை வந்து செய்யலாங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து வரும். நான் அந்த அடுத்தடுத்த ஸ்டேஜை வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டேஜ் வந்து நல்லா கொதிக்குது. கொஞ்சம் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுனதுலேருந்து கொஞ்சம் வந்து தண்ணி கம்மியாக இருக்குதுங்க. இப்போ ஓரத்துலலாம் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்டு தான், ரொம்ப செலவும் கிடையாதுங்க. ரொம்ப சிக்கனமான செலவு தான். இதிலே நம்ம வந்து இந்த கெச்சப் வந்து வீட்டிலே ரெடி பண்ணலாங்க. ரொம்ப சீக்கிரமாகவும் செய்யலாம். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டேஜ் வந்து இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றி இன்னும் கொஞ்சம் அந்த கெட்டி பதத்துக்கு வந்திருக்குதுங்க. இன்னொரு 5 மினிட்ஸில் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து குறையணுங்க. இது எப்படி ரெடி ஆயிடுச்சின்னு பார்க்குறதுக்கு ஒரு பிளேட் எடுத்து அந்த சாஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஊற்றுனீங்கன்னா இதை அப்படி தட்டை வந்து சாய்க்கும் போது அந்த பிளேட்டை வந்து சாய்ச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து தண்ணி எதுவுமே வரக்கூடாதுங்க. அப்படியே கெட்டியாகவே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய டொமேட்டோ கெச்சப் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், நான் காட்டினேன்
எதுவுமே ஆகலை. ஸோ நம்மளுடைய டொமேட்டோ கெச்சப் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, நமக்கு கம்மியான செலவில் வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு டொமேட்டோ கெச்சப் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டொமேட்டோ கெச்சப் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.